என்ன நம்ம ஏஆர் ரஹ்மான் இப்படி ஓபி அடிச்சிருக்கிறாரு. ஒரே டியூன்ல 2 பாட்டு வேற வேற படங்கள்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பாரதி ராஜா இளையராஜா காம்பினேஷன் வந்து 1977ல இருந்து 1992 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் ஒரு புது பாய்ச்சலோட இறங்குறாரு. ஏஆர் ரஹ்மான் இசைப்புயல் அவரோட இணையறாரு. கிழக்கு சீமையில மிகப்பெரிய ஹிட் பாடல்கள். அதுக்கப்புறம் திருப்பி அந்த காம்பினேஷன் இணையுது. பாரதி ராஜா, வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான், கருத்தம்மா அப்படின்ற படத்துல. இந்த படத்துல எல்லா பாட்டுமே மிகப்பெரிய ஹிட். நேஷனல் அவார்டு கூட கிடைச்சது ஸ்வர்ணலதா அவர்களுக்கு போராளி புனிதை பாட்டுக்கு. இப்ப நான் சொல்ல போறது அதே ஆல்பம்ல இருக்க வேற ஒரு பாட்டை பத்தி. பச்சை கிளி பாடும் ஊரு. பேரோட ஃபேவரட் இந்த சாங். மின்மினி அவர்களும் ஷாகுல் அமீதும் பாடியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு பெப்பியான ஒரு சாங்னு சொல்லலாம். குறிப்பா வந்து வைரமுத்து அவர்களோட வரிகள்ல வந்து அந்த ஊரே அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. ஆடு மாடு புல்வெளி நதின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியுமே அந்த பாடல்ல இருக்கும். இந்த கூட்டணி பாரதி ராஜா, வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான் திருப்பி இணையறாங்க அந்தி மந்தாரை அப்படின்ற ஒரு படத்துல. விஜயகுமாரும் சங்கவியும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் தெரியாது. ஏன்னா ரொம்ப ஒரு 3 பாட்டு தான் இருக்கும். மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கும் அந்த படத்துல. அந்த படமும் எங்க தேனாலும் கிடைக்காது. இந்த படத்துல ஒரு சாங் இருக்கும், புள்ள திங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட் டியூன் ஆஃப் பச்சை கிளி பாடும் ஒரு டியூன் மட்டும் கிடையாது, அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே அப்படியே ரிட்டைன் பண்ணிருப்பாங்க. சிச்சுவேஷன் மட்டும் வேறையா இருக்கும். இங்க பசுமாட்டுக்கு வளகாப்பு அப்படின்ற சிச்சுவேஷனுக்காக இந்த பாட்டு அமைச்சிருப்பாங்க. வரிகளும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். பட் ஆனா பச்சைக்கிளி பாடும் ஊர்ல இருக்கிற சில வரிகள் மட்டும் இங்க ரீடைன் பண்ணிருப்பார் வைரமுத்து அவர்கள். குறிப்பா ஸோ இந்த மாதிரி ஒரு சில லைன்ஸ் மட்டும் அந்த பாட்டில் இருக்கிற லைன்ஸ் எங்கேயுமே இருக்கும். பட் எதனால இந்த பாட்டுக்கு வந்து அந்த டியூனை யூஸ் பண்ணாங்க, இல்லை ஆல்ரெடி இதுக்காக போடப்பட்ட பாடல கருத்தமால யூஸ் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த ட்ரிவியா இருக்கா தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரே டியூன் வேற வேற படங்கள்ல யூஸ் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.